இந்த உலகத்தில் பெரிய கனவுகளோடு பிறக்கிறோம். ஆனால் சில பேருக்கு வாழ்க்கை அந்த கனவுகளுக்கு நேரமே தருவதில்லை. இந்த கதையின் நாயகன் ரவீந்திரன். அவன் ஒரு பெரிய மனிதரும் இல்லை, பத்திரிகையில் வரும் பெரிய நபரும் இல்லை. சாதாரண மனிதன். ஒரு தனியார் அலுவலகத்தில் வேலை செய்பவன். மாத சம்பளம், இஎம்ஐ, வாடகை வீடு, பொறுப்புகள், இவைதான் அவனுடைய அன்றாட வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கை நேராக ஓடிக்கொண்டிருந்த ஒரு ரயில் மாதிரி. நிறைய சத்தம், ஆனால் நிறைய சந்தோஷம் இல்லை. வணக்கம் நண்பா, உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது ஏஜே ஹார்சிங். ரவீந்திரன் அடிக்கடி சொல்வான், எனக்கு வாழ்க்கையில் நல்ல மனது கொண்டவனாக இருக்கிறதுக்கு நேரமே கிடைப்பதில்லை. அப்புறம் நான் எப்படி பிறருக்கு உதவி செய்வது? ஆனால் ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்தது. ஆபீஸ் முடிந்து பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருந்தான். அந்த மழையின் குளிரால் அவன் உடம்பு மட்டும் சோர்வு அடையவில்லை, அவனுடைய மனதும் தான். அப்போதுதான் அவனுடைய கண்களுக்கு ஒரு காட்சி பட்டது. ஒரு வயதான மனிதன், முடி முழுக்க வெள்ளை, உடைகள் நனைந்திருந்தது, கையில் ஒரு பழைய துணிப்பை வைத்திருந்தார். அவரால் நடக்க முடியாமல் பஸ் ஸ்டாப்பில் அருகில் இருந்த பெஞ்சில் உட்கார முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவரால் முடியவில்லை. ரவீந்திரன் பார்த்தான், ஆனால் அவருக்கு உதவி செய்ய முயலவில்லை. நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையே ரொம்ப அதிகம், இதில் நம்ம எங்க இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் என்று நினைத்தான். ஆனால் மனசுக்குள் ஒரு வேற குரலும் இருந்தது. நாளைக்கு நீயும் எப்படிதானே ஆகலாம், உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னா என்றும் நினைத்தான். அந்த வயதானவர் மழையில் நனைந்து மெல்ல மெல்ல நடுங்க ஆரம்பித்தார். ரவீந்திரன் ஒரு நிமிடம் அங்கேயே நின்றான். அவனுடைய பேருந்து வந்தது, ஆனால் அவன் ஏறவில்லை. அவன் அந்த மனிதரை நாற்காலியில் உட்கார வைத்தான். ஐயா, உங்களுக்கு எங்க போகணும் என்று கேட்டான். அவர் மிகுந்த களைப்போடு, மகனே, இன்னைக்கு நான் சாப்பிடவே இல்லை, இங்கிருந்து கொஞ்ச தூரம்தான் என் வீடு என்று கூறினார். ரவீந்திரன் தன்னுடைய வாலெட்டை திறந்தான். அதில் இருந்தது வெறும் அவனுடைய கடைசி பணம் மட்டும்தான். அந்த பணம் அவனுடைய நாளைய மதிய உணவுக்காக வைத்திருந்தான். ஒரு நிமிடம் தயக்கம், பிறகு அவன் அந்த மனிதரின் கையை பிடித்தான். ஐயா, முதல்ல சாப்பிடலாம், அப்புறம் வீடு போகலாம் என்று கூறினான். அந்த மனிதரின் கண்களில் கண்ணீர் வந்தது. நீ நல்லா இருப்பப்பா என்று சொன்னார். ரவீந்திரன் அவரை ஒரு சின்ன ஹோட்டலுக்கு அழைத்து போனான். சாப்பாடு ஆர்டர் செய்தான். அந்த மனிதர் ஒவ்வொரு கவளமும் மெதுவாக சாப்பிட்டார். ரவீந்திரன் பார்த்து கொண்டே இருந்தான். அவன் மனதில் ஒரு விதமான அமைதி, ஆனால் அதே சமயம் ஒரு பயமும் இருந்தது. நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் என்று. அந்த நாளிலிருந்து ரவீந்திரனுக்கு வாழ்க்கை சுலபமாக இல்லை. ஆஃபீஸில் ப்ராப்ளம், மேனேஜர் ப்ரெஷர், சம்பளம் லீட் என்ற பல பிரச்சனைகள் வந்தது. ஒரு மாதம் கழிந்த பின் அவனுடைய வேலை போனது. அவன் வீட்டில் அம்மா கேட்ட ஒரே கேள்வி, என்னதான் நடந்தது? ஆனால் ரவீந்திரன் பதில் சொல்லவில்லை. அவன் மனதிற்குள் ஒரே கேள்வி, நான் உதவி பண்ணியதுனால தான் இப்படி நடக்குதா என்று. 3 மாதங்கள் கடந்தன. வேலை இல்லை, பணம் இல்லை, மேலும் நம்பிக்கை குறைந்தது. ஒரு நாள் அவனுக்கு ஒரு கால் வந்தது. ரவீந்திரன் பேசுறீங்களா? நான் தான், நீங்க அந்த நாள் உதவி பண்ணின அந்த வயதான மனிதரின் மகன். ரவீந்திரன் உறைந்து போனான். அந்த மனிதர் ஒரு காலத்தில் பெரிய பள்ளியின் ஆசிரியர். அவருடைய மகன் இப்போ ஒரு நிறுவனத்தின் ஓனராக இருப்பவர். அந்த நாள் நீங்க மட்டும் உதவி செய்யலைன்னா எங்க அப்பா வீட்டிற்கு உயிரோடு வந்திருக்க மாட்டார். அண்ணா, எனக்கு உங்களை தேட வேண்டியிருந்தது, அதனால தான் இவ்வளவு தாமதமாக உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன். அடுத்த வாரம் ரவீந்திரனுக்கு ஒரு வேலை ஆஃபர் கொடுத்தார். அந்த வேலை அவனுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றுவதாக இருந்தது. ரவீந்திரன் அப்போதுதான் புரிந்து கொண்டான், உதவி என்பது உடனடி பலனுக்காக அல்ல, அது காலம் கடந்த பிறகு வாழ்க்கையாய் திரும்பி வரும். இந்த உலகத்தில் நாம் கொடுக்கிற ஒவ்வொரு உதவியும் ஒரு விதை. அது உடனே முளைக்கலாம், இல்லை காலம் எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்தால் அது நம்ம வாழ்க்கையை ஒரு நாள் கண்டிப்பாக மாற்றும். இன்றைக்கு உங்களால் முடிகிற ஒரு சின்ன உதவி நாளைக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை மாற்ற காரணமாக இருக்கலாம். உதவி செய்யுங்கள், அது உங்களை மறக்காது. இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. நீங்க யாருக்காவது உதவி செய்திருந்தா மறக்காம எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.